9th CBSE Maths exercise 7.1ல 5th sum நம்ம பார்க்குறோம். கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிவன் என்னன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைன் எல் இருக்கு இல்லையா, எல் வந்து பைசெக்டர். எதோட பைசெக்டர் அப்படின்னா ஆங்கிள் ஏவோட பைசெக்டர் தான் எல். ஓகே, இப்போ நம்ம அதை நோட் பண்ணிக்கிறோம். பாருங்க, லைன் எல் வந்து ஏயோட பைசெக்டர். பைசெக்டர்னா என்ன? இப்போது ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகே, இது பைசெக்ட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிளை ரெண்டு சமமாக ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அப்போது எது ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதுக்கு பேர் தான் பைசெக்ட். அப்போ லைன் எல் அப்படிங்கிறது பைசெக்டர்னு சொல்லிட்டாலே இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இப்போ இது L1 அப்படின்னு கொடுத்தா இது L2, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பைசெக்டரோட மீனிங். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பிபி அண்ட் பிக்யூ ஆர் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர்னால இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்க்ரண்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிபி அது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள், ஏபிபி இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான், இதோ ஏக்யூபி இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போது நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தான் நம்ம கான்க்ரண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபி. இதில் ஏபி அப்படிங்கிற சைடு வந்து காமன். ஸோ ஏபி ரெண்டு சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு ஏபி என்னன்னா காமன் சைடு. ரீசன் என்னது? காமன் சைடு. ஓகே, இப்போது இதில் ஆங்கிள் Q இருக்கு இல்லையா, அதுவும் ஆங்கிள் Pயும் ஈக்குவல். ஏன் அப்படிங்கன்னா பர்பண்டிகுலர்னால ரெண்டுமே 90 டிகிரி தான். ஓகே, பர்பண்டிகுலர். இதுதான் ரீசன். ஆங்கிள் Qவும் ஆங்கிள் Pயும் ஈக்குவல். அதுக்கப்புறமேலே L1 அண்ட் L2, L1 ஈக்குவல் டு L2. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைன் L இஸ் த பைசெக்டர். பைசெக்டர்னு சொல்லிட்டாலே இந்த அந்த ஆங்கிளை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ, இதுதான் அதோட ரீசன். இப்போது இது ரெண்டும் கான்க்ரண்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூல் சொல்லணும்ல. என்ன ரூல் படி கான்க்ரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் சைடு. அப்போது தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிபி, ட்ரையாங்கிள் ஏபிபியும் ஏக்யூபியும் கான்குரண்ட். ட்ரையாங்கிள் ஏக்யூபி. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஏஎஸ். ஓகே, ஏஎஸ் ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் கான்குரன்சி. இந்த ரூல் படி இதை வந்து நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பிபி ஈக்குவல் டு பிக்யூ. இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரெண்டுமே என்னது? இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள்ஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். கான்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணுற வரலையும் தான் நம்ம இது ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போம். கான்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் நம்ம சொல்லலாம். அப்போ பிபி ஈக்குவல் டு பிக்யூ. ஓகே, ஆர் பி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏன்றதுக்கு ஆமாம். ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சிபிசிடி. ஓகே, இந்த மாதிரி கான்க்ரண்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸு எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அப்போது இது என்ன ரீசன்னா சிபிசிடி. அவ்வளோதான் இந்த சம். 5th சம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6th சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.